ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாங்க. இன்னிலிருந்து நான் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நாளைக்கு மார்னிங்கே கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம என்னதான் கொடுத்தாலும் மார்னிங் ஒரு வேல்யூ, அப்புறம் ஈவினிங் ஒரு வேல்யூ, அது உங்களையும் நான் போட்டு குழப்புற மாதிரி ஆயிடும். வேல்யூஸ் இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வேல்யூவில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் குழப்பக்கூடாது. ஸோ அதனால் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை நாளைக்கு மார்னிங்கே நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஏதாவது முன்னாடியே வேல்யூஸ் தேவைன்னா எனக்கு பிங்க் பண்ணிக்கோங்க, பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்திருந்த வேல்யூ முதல்ல உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 24,728ங்க. அதுக்கு பை அபோவ்ங்கிறது 24,790.90 அப்படிங்கிற பர்ஸ் கொடுத்துருப்பேன். அது செல் பிலோங்கிறது 24,666 போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். எக்ஸாக்டாக பை அபோவ் லைனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, போய் அழகாக ட்ரிகர் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸாக்டாக அந்த வேல்யூவில் தான் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேருந்து மார்க்கெட்டு ஹெவி செல்லிங்கு. செல் பிலோவுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. அந்த விலையை அவர் தொட்டலை. ஏன்னா மேலே இருக்கிற வேல்யூ டச் ஆகிருக்குது, பட் கீழே இருக்கிற வேல்யூவை அவர் டச் பண்ணலை. பட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. எகெயின் வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ்க்கே போகிறாரு. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக எகெயின் வந்து செல்லிங். ஸோ நேற்றுக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனாரோ நியர்பை அதே இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்காரு. ஸோ இன்னைக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் அப்படிங்கிறது நம்ம பழைய எக்ஸ்பைரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் வெட்னஸ்டே அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா டபுள் மொமெண்டம் இருக்கும், ரெண்டு பக்கமும் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னோட வீடியோவை ஃபர்தராக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அதனுடைய அப்டேட் தெரியும். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள், ஸோ மண்டே. ஸோ அந்த டே படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டு பக்கமும் மொமெண்டம் இருந்திருக்கும். ஸோ பார்ப்போம். நாளைக்கு இண்டெக்ஸஸ் நிறைய இண்டெக்ஸஸ் வந்து உங்களுக்கு வேற எக்ஸ்பைரி வேற வருது. நான் நிஃப்டியில் மட்டும்தான் நான் லெவல்ஸ் எடுக்கிறேன், மற்ற இண்டெக்ஸஸ் நான் பார்க்கறது இல்லை. தெரியாமல் நம்ம வந்து தெரியாமல் இல்லை, மேக்ஸுக்கு எல்லாமே ஒரே வேல்யூஸ் தான். ஸோ இதை மட்டும்தான் நான் லெவல்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சென்செக்ஸ் எடுப்பேன். ஸோ அவ்வளோதான். அது பற்றி அதுக்கு தவிர மீதி நான் எதுவும் ஒர்க் பண்ணுறது இல்லை. தேவைன்னா சொல்லுங்கள், நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு லெவல்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த லெவலே இனிமேல் நாளைக்கு மார்னிங் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது நான் 9:30 9:35 அந்த ரேஞ்சில் நான் வீடியோவை கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா ரெண்டு வேல்யூ போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஆனால் இதில் ஒரு வேல்யூ ப்ரீ மார்க்கெட்டில் ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு லெவல்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் நமக்கு இந்த லெவல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த முடிவு. ஓகேங்க, நான் கொடுத்த இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்னிங் எடுத்துட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,650 கால், அதையும் அதே மாதிரி 800 புட்டு எடுத்திருப்பேன். எக்ஸாக்டாக நம்மளுடைய லோ ப்ரைஸ் வரைக்கும் வந்தார் மார்க்கெட்டு இங்கே புட் சைடு. அங்கேருந்து ஃபர்தராக இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா 122ல் யார் 120ல் யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டுங்க. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் மேலே போனதுலேருந்து மார்க்கெட் அப் சைடில் இருந்திருப்பார், கால் சைடில் இருந்திருப்பார். கரெக்டாக லாஸ்ட் சப்போர்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் திருப்பிட்டாரு. இந்த விலையில ஏன் திரும்பணும் அப்படின்னா சில ரீசன் இருக்குது. அது நான் எப்படி சொல்கிறது சொல்கிறேன், அது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் இந்த இடத்துல எடுக்கலைனாலும் நீங்கள் 55ல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இதுதான் பிரேக் அவுட் வந்துட்டு திருப்பியும் வந்து நம்மக்கிட்ட வரும்போது நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கலாம். ஆயிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு புட் சைடில். ஓகே, என்ன பண்ணீங்கன்னு தெரியல, பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் வேல்யூ நம்ம எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு மட்டும்தான் இது வந்து காமன் வேல்யூ. அதான் எப்பவுமே சொல்லுவேன், இது மேஜிக்கல் லெவல்ஸ் தான். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் இது யூஸ் ஆவார். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக டபுள் சைடு மொமெண்டம் தான் நடந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் டவுன் ஆன மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நேற்றைய க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே தான் புட் சைடும் இருப்பார், கால் சைடும் இருப்பார். சரிங்களா? நேற்றைய க்ளோஸ் ப்ரைஸுக்கும் பிலோவில் தான் ரெண்டுமே சஸ்டெயின் ஆயிருக்காங்க. இன்னைக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தோடு தான் இருந்தாங்க.
பாதி செஷன்ல வந்து மார்னிங்கே வந்து முடிச்சுட்டாங்க. 10:20ல இருந்து நேரா செல் ஆக ஆரம்பிச்சாரு. ஸோ 2 சைடுமே இன்னைக்கு மொமெண்டம் இருந்தது. ஆனா 2 பேருமே வந்து தன்னுடைய க்ளோசிங் பிரைஸ்ல சஸ்டெயின் ஆகல. மெயின் இண்டெக்ஸ் மட்டும்தான் சஸ்டெயின் ஆயிருக்காரு. அதை நல்லா நோட் பண்ணுங்க. இதனால இன்னைக்கு 2வது செஷன்ல டவுன் சைடு வந்ததோ அல்லது முதல் செஷன்ல அப் சைடு போனதுனால எந்த நீங்க முடிவுக்கு வரக்கூடாது. யார் எந்த யூடியூபர் சொன்னாலும் இந்த அப் சைடு டவுன் சைடு அப்படிங்கிற மைண்ட் மட்டும் தயவு செய்து செட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் 9:30 அண்ட் அபவ் 9:45க்கு தெளிவா ஒரு முடிவு எடுங்க. இல்ல எனக்கு கால் ஒரு போயிட்டு போறாரு. 2 பக்கம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த பக்கம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம மூவ் பண்ண கத்துக்கணுங்க. சரிங்களா? அவசரப்படாம ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரிங்க. அதே நம்ம இதுல பார்த்துருவோம். நான் இதுல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல கொடுத்திருந்த வேல்யூஸ் பார்த்துருவோம். ஏன்னா இது 2 வேல்யூஸ் போட்டதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் இதை எடுத்துட்டேன். கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இதை எடுத்துட்டேன். இது மட்டும் நான் இனிமேல் வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் தரல. நான் மார்னிங்கே அப்டேட் பண்ணிடுறேன். அதுதான் உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதில் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஈவனாக அது கிளாரிட்டியோட இருக்குங்க. ஸோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நான் கொடுத்துருந்ததும் 24,718க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடில் இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அங்கேருந்து கீழே இறங்கினாரு. திருப்பி ஒரு சப்போர்ட் வேல்யூ அடிக்கல. செல்பிலோ அண்ட் பையபோ லைனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிட்டு இருந்தார். ஸோ இதுதான் வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்திருந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு உண்டான வேல்யூஸ்ங்க. அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ கொடுத்துருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 24,650 கால் 163 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைடு இருக்குன்னு டைரக்ஷன் மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருப்பேன். இதுவும் சரியாக தான் வேலை செஞ்சிருப்பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஈவன் அப்சைடு, அதாவது என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிரு 210, அதுலேருந்து அதுக்கும் அவர் சஸ்டெயின் ஆகலை, கீழே தான் இருக்கார். பாதி தூரம் வந்து அப்சைட்லேயும் இருந்திருக்கு. டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய க்ளோசிங் வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும் போயிருக்காரு. ஆனால் நான் ஒரு விலை கொடுத்துருந்தேன் 49 அப்படின்ட்டு. அது எப்படி அழகாக வேலை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் என்ட்ரி ஆகாமல் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தீங்கனாலுமே ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். 49ல் எடுத்தீங்கன்னா 98. ஸோ நல்ல டீசெண்டான ப்ராஃபிட். ஏன் இந்த விலை செயல்படணும்? சரிங்களா? உங்களுக்குள்ள யோசிங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்க கிட்ட படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. கிளாரிட்டியோட இருப்பீங்க. ஓகே. அதே பாருங்க, இங்கேயும் வந்து 49ல வந்து அழகா சப்போர்ட் எடுத்திருக்கிறாரு. எவ்வளவு தூரம் கீழே இறங்கினாலும் அந்த விலை வந்தாதான் அந்த மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகும். சரிங்களா? இந்த பிரைஸ்ல மட்டும் இல்லைங்க. நீங்க உதாரணத்துக்கு 24,800 புட்டும் அதே ரேட்ல இன்னைக்கு எடுத்திருப்பாரு. நீங்க போய் லோ பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? 47, க்ளோஸ் வச்சது 49. ஸோ இது ஏன் இந்த விலை செயல்படணும்? புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட்டை மேக்ஸ் முறையில் அணுகுங்க. யார் சொன்னாலும் நான் சொன்னாலும் நம்பக்கூடாது. மார்க்கெட்டை வேல்யூஸோட மூவ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மார்க்கெட்டில் ராஜா. அதனால யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது. டைரக்ஷனை வந்து பிளைண்டா போய் அசம்ஷனோட இன்னைக்கு நெகட்டிவா தான் இருக்கும் அல்லது பாசிட்டிவா போகுது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 100 பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னா ஓப்பன் 100 பாயிண்ட், இன்னைக்கு மார்க்கெட் அதே மாதிரி மார்னிங் செஷன் அப் சைடில் தான் இருந்தார். எகெயின் வந்து இங்கே டவுன் சைடில் ஒரு பெரிய ஃபால் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரெகுலராக நடக்கிற ஒன்று. பட் நம்ம எந்த சைடு போனாலும் நம்ம பணம் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர். அப்போதான் இங்கே மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. மீண்டும் நல்ல பதிவுடன் நான் அந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணுறேங்க. ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9842088858. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.